ஹலோ கைஸ், ஐம் பேக். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா AdSense பற்றி தான். AdSense ரெவென்யூ ஷேர் பண்ணுறது பற்றி தான். ஆக்சுவலாக ஷேர் பண்ணுறதுன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டெலிகிராம் குரூப்பில், அடுத்தது வாட்ஸ்அப் குரூப், எல்லா பிளாகரையுமே காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக உங்ககிட்ட இருந்தால் AdSense இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் வந்து டிராஃபிக் வந்து ட்ரைவ் பண்ணுறோம், அதில் வர ஏர்னிங்ஸில் நீங்கள் வந்து 20% 30% எடுத்துக்கோங்க, பேலன்ஸ் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சாப்டரை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ஸில் நிறைய பேர் கேட்டதால் டெஃபினட்டாக அந்த வீடியோ பண்ணுறேன். இது யாரோட மனசையும் புண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஸோ இந்த ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, இந்த ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களையும் சரி, யாரையும் மென்ஷன் பண்ணி இது பேசல. ஆக்சுவலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன், இதனால் பண்ணுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட், அதாவது நீங்கள் AdSense வச்சுருக்கிறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அண்ட் லாஸ், இதை மட்டும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கா நிறைய பேர் பண்ணுறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு சில பேர் பண்ணுறாங்க. என்ன கூட டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி ஒரு சில பேர் கேட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் நம்ம கேட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 50% கேட்டேன். பட் ஆக்சுவலாக நான் வந்து 50% கொடுத்தாலுமே நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு பேக்கெட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ இதில் பிகினர்ஸ், அதாவது AdSense எடுத்து ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தா ஏர்னிங்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட இந்த டொமைனில் ஒரு சப்டொமைன் கிரியேட் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்தா, அவங்க ஆர்டிக்கல் போட்டு அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 90% சோஷியல் மீடியா, 100%மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜஸில் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. பர் டேவுக்கு $40 $30 $50 வரைக்கும் ஏர்னிங்ஸ் ஆகும். மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $1000 வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு $200 பேலன்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் செய்கிறாங்க. அதுவும் ஸ்பெஷலாக ஸ்ரீலங்கா சைடு நிறைய பண்ணுறாங்க, நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி $200 வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க $1000 வரைக்கும் ரீச் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 20%. இப்போ அதில் வந்து அவங்க மெயினாக உங்களோட AdSense அக்கௌண்ட்டில் ஆக்சஸ் கேட்பாங்க, ஆக்சஸ் கேட்குறாங்க. அது வேணால் உண்மை தான், கேட்குறாங்க. எனக்குமே கேட்டாங்க. நான் அந்த மாதிரி டீட்டெயில் தெரியணுங்கிறதுக்காக நான் ஒரு 2-3 பேரை கான்டாக்ட் பண்ணி, ஏன்னா அந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கணுன்னு எல்லாத்தையுமே பேசினேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, AdSenseங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதில் வந்து இப்போ நான் அதிகமாக ஏர்னிங்ஸும் எடுக்கல. பட் இருந்தாலும் பாருங்கள், நான் போஸ்ட் ரெகுலராக போட்டேன்னா, இது ஒரு நியூஸ் ரிலேட்டட் தான் போட்டேன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி $100 ஈஸியாக ரீச் பண்ணுவேன். பட் நான் போஸ்ட் போடுறது கிடையாது. போடாமல் இருந்தேன்னா அன்றைக்கி அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி என்ன $100 ரீச் பண்ண முடியாது. எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் அந்த AdSense யூஸ் பண்ணலாம் இல்லையா? இது ரொம்ப ஓல்டு AdSense. அப்படி இருக்கும்போது நான் ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிரச்சனை, உங்களோட சப்டொமைனில் நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட டொமைன் என்ன, நான் எனக்கு தெரிஞ்ச அவங்க மோஸ்ட்லி வந்து அப்ளிகேஷன் ரிவ்யூ தான் பண்ணுறாங்க. ஏன்னா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளிக்ஸ் வரும், ஏர்னிங்ஸ் அதிகமாகணும். அப்ளிகேஷன் ரிவ்யூ நீங்கள் சப்டொமைன் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயின் டொமைன் என்ன கேட்டகரியாக இருக்கோ, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இல்லாமல் அதர் கேட்டகரியில் அவங்க சப்டொமைன் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் உங்களோட SEOவில். செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட் லிமிட்ஸ், அதாவது ஆட் லிமிட்ஸ் வந்துடும். அடுத்து இன்வால்வ்ட் ஆக்டிவிட்டீஸ் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் பேஜஸ், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா சேம் IPயில் இருக்கிறவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க அதிகமாக கிளிக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள். அப்படி பார்த்தா நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ப்ரொமோட் பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கேட்டால், யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால் சொல்கிறேன். கூகுள் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணலை. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபேஸ்புக் பேஜஸ்லாம் வந்து கொடுக்கறதால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் உங்களோட URLமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் பிளாக் பண்ணுவாங்க. ஆட் லிமிட்ஸ் பிரச்சனை கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக வந்து அவங்க நீங்கள் இல்லைன்னா அடுத்தாள் அதுக்கு அடுத்தாள், ஏன்னா உங்களோட AdSenseலேருந்து ஒரு 2 மாதம் ஏர்னிங்ஸ் எடுத்தாலுமே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா $1000 மந்த்லி ரீச் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 3 மாதம் வச்சுக்கிங்க, எவ்வளோ ஆச்சு? $800 உங்களுக்கு 20% கொடுக்குறாங்க அப்படின்னா 3×8 24, அதை பார்த்தீங்கன்னா $2400 அவங்க எடுத்துகிட்டு அவங்க போயிடுவாங்க. நீங்கள் வெறும் $600 வச்சுக்கிட்டு உங்களோட AdSense ஊற்றி மூடிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான், ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால். அதனால் நீங்கள் வந்து லாங் டைம் கோலுக்கு ஆசைப்படுங்க. நான் சொல்கிறது எப்பயுமே அதுதான். இந்த மாதிரி இது வந்து நான் சொல்கிறது AdSense வச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏர்னிங்ஸே ஆகலைங்கிறவங்க ஒரு கீவேர்டை ஃபோக்கஸ் பண்ணி ஆர்டிக்கல் எழுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மந்த் டைம் கொடுங்க. ஒரு 500 ஆர்டிக்கல்லேருந்து ஒரு 700 ஆர்டிக்கல் வரைக்கும் உங்களோட டார்கெட்டாக வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஆர்கானிக் வியூஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். லாங் டைம் கோல் கொடுங்க. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகுங்க. இது வந்து எடுக்கிறவங்களுக்கு பெனிஃபிட், பட் கொடுக்குறவங்களுக்கு பெனிஃபிட்டே கிடையாது. உங்களுக்கு சுத்தமாக பெனிஃபிட்டே கிடையாது. அவங்க அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஆட் லிமிட்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க உங்களையும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்களும் அவங்களை கான்டாக்ட் பண்ணி ஒரு ப்ரோஜனமும் இருக்காது. உங்களோட சைட் கேப்ப ஆட் லிமிட்ஸ் ரிமூவ் ஆகணும் தெரியாது, அடுத்த சைடு கொடுத்தா அப்ரூவல் ஆகுமானும் தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து இன்வால்வ்டு டிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சப்டொமைனில் கிரியேட் பண்ணுறது. இதுதான் அதுக்கு பேக்கில் இருக்க ரியாலிட்டி. பட் எடுக்கிறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது, நமக்கு பெனிஃபிட் சத்தியமாக கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதில் குவாலிட்டி கண்டென்ட் போட்டு போஸ்ட் போட்டு எழுதி AdSense அப்ரூவ், ஏன்னா ஒரு பர்சனுக்கு ஒரு AdSense தான். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் தப்பாக ஆகி ஏதாவது அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது,
வேறு மாதிரி கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் தான் பொறுப்பு. டொமைன் உங்களோட பேரில் வந்து அத்தாரிட்டியில் இருக்குது, உங்களோட பேரில் ரிஜிஸ்டரில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஃபியூச்சரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டார்ட் டைமில் வர ஒரு சின்ன ஏர்னிங்ஸ்க்காக ஆசைப்பட்டு பெரிய பெரிய விஷயங்களில் மாட்ட வேண்டாம். உங்களோட ப்ராப்ளமும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். ஏன்னா வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு AdSense தான் அப்படிங்கும்போது அந்த AdSense டிசபிள் ஆகிடுச்சுன்னா திரும்ப உங்கள் பேரில் AdSense எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. நான் இதை வந்து ஃபுல் அண்ட் ரெக்கமெண்ட் பண்ணவே கிடையாது. நான் ரெக்கமெண்ட் பண்ணவும் மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் டைம் கோலாக நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அப்ரூவல் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் அப்ரூவல் நிறைய வெப்சைட்டுக்கு எடுக்கலாம். ஒரே வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி கூட நீங்கள் க்ரோத் ஆகலாம். இல்லை ஒரு வெப்சைட்டை ஒர்க் பண்ணி அதில் பர் டேவுக்கு $1 வருதுன்னா அடுத்தது ஒரு 10 வெப்சைட் ரன் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணுங்கள். ஒரு 10 வெப்சைட் ரன் பண்ணிங்கன்னா 10 வெப்சைட்லேயும் $1 கூட ஒரு நாளைக்கு $10. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாற்றுங்க. என்ன மாதிரி டைப்பில் ஒர்க் பண்ணலான்னு உட்காந்து யோசிச்சு அந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த சும்மா ஷார்ட் டைமில் கிடைக்கிற ஏர்னிங்ஸ்க்காக உங்கள் AdSense இழந்துடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு அல்கோரிதம் ஒரு ஸ்கோர் இருக்கும், என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக் எண்டில் இருக்க நீங்கள் கொடுக்குற அப்டேட் எல்லாமே கூகுள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வரும். ஸோ அதில் இந்த மாதிரி பேட் எஃபெக்ட் படிக்கிறதுக்கு தயவு செஞ்சு அனுமதிக்க வேண்டாம். பட் உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் வந்து பண்ணணும்னா டெஃபினட்டாக பண்ணலாம். அதுக்கு நோ அப்ஜெக்ஷன். அது என்னோட கமெண்ட் செக்ஷன்ஸில் கேட்டவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.